ஹாய் folks, வெல்கம் டு மை சேனல் வைபிங் வித் அல்கா. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா சரவணா ஸ்டோர்ஸ் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போறோம். ஸோ என் பையன் வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கிறான். இந்த பாலை வந்து அவனே காட்டுறானா என்ன வாங்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே காட்டுறானா. காட்டுங்க வாங்க. ஓ நைஸ். ஸோ இந்த பால் வந்து ஃபுட்பால் செக்ஷன் நைன்த் ஃப்ளோர்ல இருந்துச்சு. ஸோ அவனே போயிட்டு அவனே சூஸ் பண்ணி எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறான். ஓகே, அடுத்ததா என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த யோகா மேட் தான் இது. இதுல வந்து பாண்டா ஃபிகர்லாம் இருந்துச்சு. ஸோ இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டா இருந்துச்சா, அதனால நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். யோகாலாம் பண்ண மாட்டேன், பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஆசை தான் இதுல வந்து ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்லிட்டு. தெரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஸோ இதுதான் வந்து யோகா மேட் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 469 என்னமோ அந்த அந்த ரேஞ்சில் இருந்தது. 500 உள்ளதாக இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி பார்த்துடலாமா? ஸ்டேஷ்னரியில் வந்து இந்த நோட் ஒன்று வாங்கியிருக்கேன். அழகா இருக்குல்ல, ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. நான் ஒரு ஸ்டேஷ்னரி பைத்தியம். ஸோ இது வந்து பாருங்க, இந்த மாதிரி ரூல்ட் நோட் தான். இதோட ப்ரைஸ் வந்து 200, அரௌண்ட் 200 சம்திங். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த நோட் ஒன்று வாங்கினேன். இது வந்து இந்த மாதிரி எடுத்து, இதுவும் ரூல்டு தான். இது பாருங்க, ரூல்டு நோட் தான் இது. இது வந்து ப்ரைஸ் கம்மி தான், 135, அரௌண்ட் 135 இருந்தது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ரொம்ப கியூட்டான ஒரு ஃபைல் தான் இது. இங்க பாருங்க, இது அப்படியே போகும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 45 rupees தான் இது. ஓகேங்களா? ஸோ இது வந்து எதுக்காக வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பில்ஸ் இருக்கு, பேங்க் புக், அது இதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா. ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து எதாவது ஒன்று மிஸ் பண்ணிட்டே இருப்பேன், என் ஹஸ்பண்ட் வந்து திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுல தப்பிக்கலான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா கொஞ்சம் ஃபைல்ஸ் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து ப்ரைஸ் கம்மி தான். இது வந்து 45 rupees, இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லின்னு வச்சுக்கோங்களேன். பட் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 25 rupees. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து 18 or 16 rupees அந்த மாதிரி, இந்த மாதிரி தான் இருக்குது. நார்மல் பேசிக் ஃபைல்ஸ் தான். பெரிய ஃபைல்ஸ் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. ஸோ அதுல நிறைய வச்சிருக்கேன். இது வந்து சின்ன சின்ன இந்த பில் இதெல்லாம் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். ஸோ லைட்டிங் தான் இன்னைக்கு கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்ததா பாத்தீங்கன்னா நோட்டு, ஃபைல் எல்லாமே பார்த்தாச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பவுச் வாங்கினேன். இது ஒன்றும் இல்லை, அந்த ஸ்டிக்கர் பிச்சோடனுமே அந்த இது சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்டிக்கர் மட்டும் என்ன சொல்றது, பிச்சாலுமே அது அந்த இடம் ஸ்டிக்கியா இருக்குது, அதுக்கப்புறம் அழுக்காயிடுது. அதுக்கு ஏதாவது டிப் யாருக்காவது தெரிஞ்ச கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி 2 பவுச்சஸ் வாங்கியிருக்கேன். 2 இல்லை, சாரி 3. இது பாருங்க, 3 பவுச். கியூட்டா இருக்குல்ல? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் தான் நிறைய வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இங்க பாருங்க, எனக்கு தெரிஞ்ச குட்டீஸ்க்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு எரேசர்ஸ் வாங்கியிருக்கேன். இதோ இது, அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்கேல். இதெல்லாம் ஜஸ்ட் 5 rupees தான். இது பாருங்க, பைக். இது என் பையனுக்கு தான் வாங்கினேன் இந்த எரேசர். ஸோ பைக் எரேசர். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கேல். இதை கையில அடிச்சா இதுவாகுமே, இருங்க நாங்க பண்ணி கட்டவா? ஐயோ, ஒழுங்கா பண்ண தெரியல. ஓகே, இந்த மாதிரி இது வந்து பீட் பண்ண ரோல் ஆயிக்கும். சின்ன வயசுல வந்து நம்ம நிறைய இது மாதிரி விளையாடி இருப்போம் இல்லையா. எனக்கு 90s கிட்னா, ஸோ சின்ன வயசுல இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நாங்கெல்லாம் வாவ் அப்படின்ற மாதிரி ரொம்ப ரசிச்சு பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இது. இது வந்து அந்த பொண்ணுக்கு, இது வந்து என் பையனுக்கு அப்படின்னு வாங்கியிருக்கேன். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த பென்சில் கேஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருந்தது மட்டும் இல்ல, இது வந்து ஆக்சுவலா நான் இது வரைக்கும் பார்த்தது வந்து இது வந்து 350, 400 இந்த ரேஞ்ச் தான் பார்த்துருக்கேன். ஓகேங்களா? பட் இது வந்து எவ்வளோன்னு கெஸ் பண்ணுங்க. இது வந்து ஜஸ்ட் 150 தான். நான் வந்து யோசிச்சேன் அப்பவே, என்னடா இது இத்தனை வருஷமா நம்ம இது பார்த்தோம், பட் வந்து ரேட் ரொம்ப அதிகமா இருக்குமே. 400 ஆன்லைன்ல கூட செக் பண்ணியிருக்கேன், ரொம்ப அதிகமா தான் இருக்கும். 400, 450 அந்த மாதிரி இருக்கும் இது. பட் இது வந்து எனக்கு என்ன சொல்றது, 150க்கே கிடைச்சது. ஸோ நான் ஒய்
நாட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். இன்னொன்னு நிறைய கலர் பென்சில், ஸ்கெட்ச் பென்சில்ஸ் எல்லாமே வந்து ஒரே பிளேஸ்ல வைக்கணும்னா இது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருக்கும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பென்சில், அப்சரா பென்சில் கிட் தான், 25 rupees இது. ஓகேங்களா, இது வந்து ஆஃபர்ல ஏதாவது போட்டாங்களா என்னன்னு நான் கவனிக்கல பில் அமௌண்ட், பட் எம்ஆர்பி வந்து 25 rupees இது. அதுக்கப்புறமா இங்க பாருங்க ஐடெக்ஸ் அந்த செக்ஷன்லயே இருக்கும், ஸ்டேஷனரி பக்கத்துலேயே ஃபேன்சியும் இருக்குமா, ஸோ அங்கே போய் அதுவும் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா வந்து மார்க்கர், இது வந்து அந்த ஒயிட் போர்ட் மார்க்கர் சொல்லுவாங்கல்ல, ஸோ அதுவும் வாங்கியிருக்கேன். அது எரேஸ் பண்றதுக்கு இங்க பாருங்க பென் குயின் எரேசர், இதுவும் வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து 19 rupees தான். ஸோ சரவணா போனீங்கன்னா ஆக்சுவலா நீங்க வந்து குட்டி குட்டியான நிறைய பொருள் பர்ச்சேஸ் பண்ணாலும் உங்களுக்கு பில் அமௌண்ட் வந்து அவ்வளோ உங்களுக்கு வராது. ஏன் அப்படின்னா அவங்களோட ரேட் எல்லாமே வந்து கொஞ்சம் சீப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு. இதே இது நீங்க வந்து ஒரு மாலுக்கு ஃபீனிக்ஸ் போறீங்க, அங்க இருக்கிற ஸ்டேஷனரி ஷாப்ல வாங்கினீங்கன்னா நீங்க காலி, உங்க பர்ஸே காலி ஆயிடும். ஸோ இங்கெல்லாம் வாங்கினீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். பிளஸ் எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ் வச்சிருப்பாங்க சரவணா ஸ்டோர்ஸ்ல. ஸோ நீங்க எப்படி சொல்றது, ரொம்ப எப்படி சொல்றது, மிடில் கிளாஸ் பீப்புள், எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் வந்து இங்க வாங்கலாம். அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அஃபோர்டபுளா இருக்கும் இது. ஸோ ஒரு நல்ல பர்ச்சேஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 2 சிசர் வாங்கியிருக்கேன். சிசர் எதுக்காக வாங்கியிருக்கேன்னா, நான் என் வீட்டுல எத்தனை சிசர் வாங்கி வச்சாலும் அது எப்படியாவது காணாம போயிடும். ஏன்னா நாங்க வந்து 4 ஃப்ளோர், ஓகேங்களா, 4 ஃப்ளோர்லயுமே எல்லாருமே வந்துட்டு வந்துட்டு போவாங்க. ஸோ ஆளாளுக்கு எடுப்பாங்க, அது வந்து கை வாக்குல அவங்க வாக்குல எங்கேயாவது வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆயிடும். ஸோ அதனால இந்த வாட்டி போகும்போது ஒரு 2 எண்ணம் வந்து வாங்கிட்டேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இருங்க நான் காட்டுறேன். கொஞ்சம் பாத்திரம் இல்ல, பட் கைண்ட் ஆஃப், ஓகேங்களா. ஸோ இங்க பாருங்க 2 டிஃபன் பாக்ஸ் இருக்கா, அங்க ஆஃபர் போட்டிருந்தாங்க 99 rupeesக்கு நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருந்தாங்க. பட் எனக்கு அதுல பெருசா எதுவும் நான் வாங்கல, இது மட்டும் வாங்கினேன். ஆனா இது வந்து 99 rupeesக்கு 2 டிஃபன் பாக்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஏதாவது நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும். ஸோ அதுக்காக நான் இது வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இது வந்து ஆயில்ல ஃப்ரை பண்ணி எடுப்போம் இல்லையா, ஸோ அதுக்காக இது வாங்கியிருக்கேன். என்கிட்ட இருந்தது, அது ஆஸ் யூஷுவல் வந்து மேல இருக்கிற பேச்சுலர் பாய்ஸ் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஸோ அதனால இது அவங்க எல்லா பொருளும் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா என்கிட்ட இருக்கிறத அவங்க என்னோட கடாய் எடுத்துப்பாங்க, என்னோட பாத்திரம் எடுத்துப்பாங்க, என்னோட இடிகள் எல்லாமே காலி. நான் திரும்ப அடுத்த நாள் போயிட்டு அது வரவும் வராது, ரிட்டர்னே வராது. இப்ப நான் அடுத்த நாள் கேட்டு எடுத்தாலுமே திரும்ப அதுக்கு அடுத்த நாள் அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. நான் யோசிச்சு பார்த்தேன், இது வேலைக்கே ஆகாதுடா, நம்மளுக்குன்னு ஒண்ணு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து வாங்கியாச்சு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 221. ஸோ அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 பாக்ஸ். ஆக்சுவலா இது வந்து என்ன நினைச்சிட்டேன்னா, இந்த பாக்ஸ்க்குள்ள இந்த பாக்ஸ் இருந்ததா, நான் வந்துட்டு நினைச்சேன் இது செட்டு போல அப்படின்னு நினைச்சு 142 rupees. ஓகேங்களா, அப்பவே யோசிச்சேன் என்னடா இது 142 rupeesக்கு 2 கிடைக்குதா அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு பில்லிங் போகும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது தனி இது தனி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2மே வாங்கிட்டேன். இது எதுக்குன்னா இந்த மாதிரி கொத்தமல்லி, கருவேப்பிலை அந்த மாதிரி எல்லாம் நம்ம வாஷ் பண்ணி வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பச்சை மிளகாய் இந்த மாதிரி, அதோட தண்ணி வந்து இப்ப சப்போஸ் பிளாஸ்டிக் டப்பால போட்டு வச்சோம்னா அழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, பட் இதுல பாருங்க ஹோல்ஸ் இருக்கும், பின்னாடி இருக்கும், முன்னாடி இருக்கும், சைட்ல இருக்கும். ஸோ இதுல இருந்து அந்த தண்ணி வந்து வெளியேறிடும். என்னன்னு வெளியில இருக்கிற காத்தும் உள்ள போயிட்டு போயிட்டு வர்றதுனால அவ்வளவு ஈஸியா வந்து கெட்டு போகாது. என்கிட்ட இது இல்ல, ஸோ இந்த வாட்டி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கிறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு டிஃபன் பாக்ஸ். ஆனா இதை பார்த்தா கண்டிப்பா வந்து என் ஹஸ்பண்ட் என்ன அடிச்சு தொலைச்சிருவாங்க. ஏன் அப்படின்னா இங்க பாருங்களேன், நான் வந்து இந்த மாதிரி டப்பா டப்பாவா வாங்குவேனா, ஆனா வந்து ஃபைனலா அது வந்து காணாம போயிடும். ஏன்னா ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி இப்ப சப்போஸ் வந்து நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கீங்க, நீங்க ஒரே வீடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து எப்பவுமே உங்க பொருள் உங்க வீட்லயே இருக்கும். இது ஆக்சுவலி நிறைய பேருக்கு புரியவே மாட்டேங்குது என்ன நடக்கும் அப்படின்னு. பட் இப்ப வந்து ரொம்ப ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கும் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து அங்க குழம்பு டிரான்ஸ்பர் ஆகுமா, அங்க இருந்து குழம்பு இங்க டிரான்ஸ்பர் ஆகுமா, அப்படியே மிக்ஸ் ஆகி ஃபைனலா அது வந்து தொலைஞ்சே போயிடும், எங்க தேடினாலும் கிடைக்காது, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ இந்த பாக்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஏதாவது வச்சுக்கலாம், ஏதாவது ஃபுட் ஸ்டோரேஜ்க்காக தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 237.
இது வந்து ஷேப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. நான் இப்பெல்லாம் கடைக்கு போனா அதனாலதான் ஒரு ட்ரிக் யூஸ் பண்றேன். ரவுண்ட் ஷேப்பே வாங்குறது கிடையாது, ஸ்கொயர் ஷேப் அந்த மாதிரி வாங்குறேன். ஸோ யார்கிட்டயுமே இருக்காதுல்ல, மிஸ் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்ல வந்து இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அப்புறமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்களேன், ரொம்ப கியூட்டா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்க பாருங்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல, இவ்வளவுதான் இருக்கு இதோட சைஸே. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 132 rupees தான். இது என்னன்னா நான் வந்து எண்ணெய் வந்து தோசை ஆக்சுவலா அந்த பாட்டில் தான் யூஸ் பண்றேன் ஓகேங்களா ஆயிலுக்கு. பட் வந்து எனக்கு தோசை ஊத்தும் போது நம்ம பழைய மெத்தட் கரண்டியில எடுத்து ஊத்துவோம் தெரியுமா, அதுதான் கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அந்த பாட்டிலே ஊத்துனா நிறைய எண்ணெய் ஊத்திடுற மாதிரி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்காகவே இது வந்து ஊத்தி வச்சுக்கலாம், எப்பெல்லாம் தோசை ஊத்துறோமோ அப்ப இதுல இருந்து எடுத்து எடுத்து ஊத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். கியூட்டா இருக்குல்ல. அதுக்கப்புறம் பண்ணீங்கன்னா ஃபேன்சி செக்ஷன்ல இங்க பாருங்க 2 இயரிங். இந்த இயரிங் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தெரியுதுங்களா, கியூட்டா இருக்குல்ல. இது வந்து என்னோட சிஸ்டர் இன் லாக்காக வாங்கியிருக்கேன். இதோட பிரைஸ் வந்து 131 rupees. அதுக்கப்புறமா இது வந்து ஒரு இயரிங், அவங்க தான் ஆக்சுவலி சூஸ் பண்ணாங்க. இங்க அந்த இயரிங் நாங்க 2 பேர் தான் போனோம் ஷாப்பிங் ஓகேங்களா. ஸோ இது ஒண்ணு வாங்கியிருக்கேன், இது எனக்காக வாங்கினேன். இதுவுமே வந்து அவங்க தான் சூஸ் பண்ணாங்க. நான் ஒரு 3 ஜும்கா வச்சு கேட்டேன் எது நல்லா இருக்குன்னு. ஸோ அவங்க வந்து இது ப்ரிஃபர் பண்ணதுனால நான் இது வாங்கியிருக்கேன். இது வந்து ஆனா உள்ள போயிடும், இந்த இது எடுத்து எடுத்து விட வேண்டியதா இருக்கு. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 423 rupees. அழகா இருக்கான்னு சொல்லுங்க. ஆக்சுவலா எப்பவுமே வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ் போனேன்னா, முந்தி நான் வந்து காலேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஓகேங்களா. அப்பவுமே வந்து நான் சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் சாரீஸ் வாங்குவேன், ஆக்சசரிஸ் வாங்குவேன். காலேஜ்ல ஏன் ஸ்டாஃப்னு இல்லை, ஏன் டிபார்ட்மெண்ட்னு இல்லாம பக்கத்து டிபார்ட்மெண்ட் வரைக்குமே என்னை கூப்பிட்டு கேட்பாங்க, நீங்க எங்க வாங்குறீங்க சாரி, நீங்க எங்க ஆக்சசரிஸ் வாங்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நான் யோசிப்பேன், நான் வந்து சரவணா நான் சொல்லிடுவேன் சரவணா. உடனே கேட்பேன், சரவணா ஸ்டோர்ஸ்ல வாங்குனீங்களா, நம்பவே மாட்டாங்க. நான் ஏதோ எங்கேயோ வாங்கிட்டு நான் வந்து பொய் சொல்ற மாதிரியே யோசிப்பாங்க, அது ஏன்னே தெரியல. பட் வந்து எல்லாருமே சொல்லுவாங்க, நான் வந்து அந்த டைம் வந்து சாரீஸ் கட்டுறதா இருக்கட்டும், ஆக்சசரிஸ் போடுறதா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் வரும். பட் தேங்க்ஸ் டு சரவணா ஸ்டோர்ஸ் அதுக்கு தான் சொல்லணும். பிகாஸ் ஏன்னா நிறைய பேர் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, என்ன கூட்டிட்டே போனாங்க. ஒரு மேம் வந்து என் டிபார்ட்மெண்ட்ல ஒரு மேம் வந்து, வாங்க என் கூட, நீங்க இந்த சாரி எங்க எடுத்தீங்க, எந்த செக்ஷன்ல எடுத்தீங்கன்னு என்ன கூட்டிட்டு போய் அந்த சாரி இது பண்ணாங்க. இன்னொரு மேம் வந்து பாத்தீங்கன்னா அனகாபுத்தூர்ல இருந்தாங்க ஓகேங்களா. அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டையும் தொல்லை பண்ணி கூட்டிட்டு வந்து, அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்காங்க இங்க எவ்வளவோ இருக்கே, நான் வந்து இது போரூர் சரவணா ஸ்டோர்ஸ்ல தான் வாங்குவேன், ஏன்னா எனக்கு நியர்பை ஓகேங்களா. ஸோ அவங்க ஹஸ்பண்டை அங்க கூட்டிட்டு போய் எனக்கு அவங்க அந்த மேம் அங்கதான் எடுத்திருக்காங்க, அதனால நீங்களும் அங்கதான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்து அங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்கள 2 times அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நிறைய அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுனால சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு 3 எடுத்திருக்கேன். ஒரு பிளாக் ஒண்ணு, இது ஒண்ணு. இது வந்து 20 rupees நினைக்கிறேன், 20 rupees and 15 நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 எண்ணம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ஷூ வாங்கியிருக்கேன் என் பையனுக்கு, நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இதுவுமே சரவணா ஸ்டோர்ல வாங்கினேன். இதோட பிரைஸ் வந்து 469. இன்னொரு ஷூவும் வாங்கினேன் ஓகேங்களா. அது வந்து அவங்க காலில் நான் போட்டுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால போட்டுட்டு போயிட்டாங்க வாங்கின உடனே. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து சென்ட் பண்றேன். அதோட பிரைஸ் வந்து 260 அந்த மாதிரி தான், அது வந்து கம்மி தான். பட் அதுவுமே ஆல்மோஸ்ட் இது மாதிரி தான் இருக்கு. இது கொஞ்சம் குவாலிட்டியா இருக்கு அதை விட. ஸோ அதனால இதோட பிரைஸ் 460 வருது. பட் அதுவுமே வந்து பார்க்க ரொம்ப பிரிட்டியா தான் இருக்கு, ப்ளூ கலர் ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் கைஸ், என்னன்னு தெரியல, லைட்டிங் எனக்கு இன்னைக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ நான் இதோட வந்து வீடியோவை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நீங்க பார்க்க முடியும் ஓகேங்களா. அது வரைக்கும் டாடா, பாய் பாய்.